ஓம் சாந்தி. ஜெயிலில் அடைக்கப்பட்ட ஒருவரினுடைய தந்தையிடமிருந்து அவருக்கு கடிதம் வருகிறது. தந்தை கூறுகிறார், நாம் ஏற்கனவே ஏழைகள்தான். இப்பொழுது வயலில் எதுவுமே விதைக்க முடியவில்லை. அதற்கான விதை இல்லை, கூலி ஆட்கள் கிடைக்கவில்லை என்று அந்த ஏழை விவசாயி உத்தரப்பிரதேச கிராமத்திலிருந்து தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். ஜெயிலில் இருக்கக்கூடிய மகனுக்கு. அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட மகன் ஏதோ ஒரு குற்றத்திற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த மகன் தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்பா, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த நிலத்தில் எதையும் நீங்கள் விதைத்து விட வேண்டாம். ஏற்கனவே அந்த நிலத்தில் நிறைய ஆயுதங்களை நான் புதைத்து ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று. அடுத்த நொடியே காவல்காரர்கள், போலீஸ்காரங்க அவருடைய நிலத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அவருடைய அப்பா ரொம்ப நேர்மையானவர். இந்த கடிதத்தில் அந்த விஷயத்தை காவல் நிலையத்தில் தெரிவிச்சிட்டார். அதனால் எல்லா போலீஸ்காரங்களும் வந்து அந்த நிலத்தை தோண்டி பார்க்குறாங்க, ஆயுதங்கள் கிடைக்குதான்னு சொல்லி. போலீஸ்காரங்க எல்லாம் தோண்டி எல்லா இடத்தையும் தோண்டி வயல் முழுவதும் தோண்டி பார்த்துட்டாங்க. எதுவுமே கையில் கிடைக்கல. போயிட்டாங்க வெறுங்கையோட. பிறகு மகன்கிட்ட இருந்து ஜெயிலிருந்து கடிதம் வருது. அப்பா, ஜெயிலில் இருக்கக்கூடிய என்னால் உங்களுக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். நிலத்தை உழுது கொடுத்துட்டேன் போலீஸ்காரங்க மூலமாகவே. நீங்கள் என்ன விதைக்கணுமோ விதைச்சிக்கோங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய விண்ணப்பம் உண்மையாக இருந்தால் உதவி ஜெயிலில் இருந்து கூட வர முடியும். யார் வேண்டுமானாலும் கருவியாகி விட முடியும். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்முடைய உள் உணர்வு சைத்தன்யம் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும். அப்போது இந்த சிருஷ்டியினுடைய எந்த மூலையிலிருந்தும் எங்கிருந்தேனும் யாரேனும் கருவியாகி விடுவார்கள். நாம் நம்முடைய இடத்திற்கு போய் சேருவதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். நமக்கு எல்லா பிராப்தியும் பெற்றுக் கொடுப்பார்கள். நாம் உண்மையான உள்ளத்தோடு விரும்ப வேண்டும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தாமாகவே எல்லாம் கிடைத்துவிடும். அவர்கள் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்கள் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. யார் கதவையும் தட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. சுத்தமான ஆத்மாவினுடைய சரணத்தில், காலடியில் முழு உலகத்தினுடைய ஆன்மீக சிருஷ்டியினுடைய கஜானா, சிருஷ்டியினுடைய ரகசியம் தாமாகவே தன் முன்னால் வந்து விழும். அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள், பாக்கியசாலி ஆத்மாக்கள், சௌபாகியசாலி ஆத்மாக்கள். இன்றைக்கு அவர்களுடைய 10 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முரளியில். நம்பர் 1 அடையாளம் தான் சொல்லியிருக்கிறார். நம்பர் 2ல் வரக்கூடியவங்களுடைய அடையாளம் பற்றி சொல்லலை பாபா. பாபாவுடைய மகா வாக்கியம், அவ்வியக்த மகா வாக்கியம், சங்கல்பத்தினுடைய எனர்ஜியே பாக்கியத்தினுடைய எனர்ஜி இன்வெர்டட் கமாவில் சொல்லியிருக்கிறார் பாபா. சங்கல்பத்தினுடைய சக்தி, பாக்கியத்தினுடைய எனர்ஜி, மிக சக்திசாலியான வாக்கியம் இது. இவங்க அதிகமான பாக்கியசாலி, இவங்க குறைஞ்ச பாக்கியசாலின்னு யாரும் இங்கே கிடையாது. பாக்கியத்தை தீர்மானிப்பது எது? சங்கல்பம். சங்கல்பத்தினுடைய ஊர்ஜா, சங்கல்பத்தினுடைய எனர்ஜி தான் பாக்கியத்தினுடைய எனர்ஜி, ஆற்றல். இப்போ இந்த முரளியில் 10 அடையாளங்கள் பாபா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் முதலாவதான அடையாளம், பாக்கியசாலி ஆத்மாவினுடைய அடையாளம் என்னது? ஊஞ்சல். அந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? எப்பொழுதுமே ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். எந்த மாதிரியான ஊஞ்சல்? பிராப்தியினுடைய ஊஞ்சல், ஞானம் குணம் சக்தியினுடைய ஊஞ்சல். வேறென்ன ஊஞ்சல் இருக்குது? சர்வ குணங்களினுடைய, ஞானத்தினுடைய, சக்தியினுடைய, பிராப்தியினுடைய ஊஞ்சல். அவங்கள்ட்ட இல்லை என்று எதுவுமே இருக்காது. அப்பிராப்தி என்று எதுவுமே இருக்காது. கிடைக்காதது என்று ஒன்றுமே இருக்காது. சுவாசம், நொடி, சங்கல்பம், கஜானாவே கஜானாதான். அளவற்ற கஜானா. எதையும் கையேந்த வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இருக்காது. கையேந்தும் சமஸ்காரத்திலிருந்து அவர்கள் முற்றிலும் முக்தி அடைந்து இருப்பார்கள். அவர்கள் மகாராஜாவாக, சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். சக்கரவர்த்தியை கையேந்துவது இல்லை. பிச்சை பாத்திரத்தை அவர்கள் தூரே எறிந்து விட்டார்கள். எதுவும் வேண்டாம், யாரிடமும் இருந்தும் உங்களுடைய அன்பு வேண்டாம், உங்களுடைய அக்கறை வேண்டாம், உங்களுடைய கவனம் வேண்டாம், உங்களுடைய உதவி வேண்டாம், உங்களுடைய சகயோகம் ஒத்துழைப்பு வேண்டாம், உங்களுடைய விருந்து உபசரிப்பு வேண்டாம், உங்களுடைய புகழ் வேண்டாம், உங்களுடைய பாராட்டுதல் வேண்டாம், உங்களுடைய பொருள் வேண்டாம், உங்களுடைய பணம் வேண்டாம், உங்களுடைய எந்த விதமான சால்வேஷன் தீர்வுகளும் வேண்டாம், உங்களுடைய எந்த வசதியான சாதனங்களும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். விமன், ஐ டோன்ட் நீட் யூ. மேன், ஐ டோன்ட் நீட் யூ. பெண்ணே, நீ எனக்கு வேண்டாம். ஆணே, நீ எனக்கு வேண்டாம். அவுட், வெளியேறுங்கள். உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை, ஏற்றுக்கொள்ளுதலும் வேண்டாம். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை.
சுதந்திரத்தாவினுடைய யாத்திரை இது. நான் சம்பூர்ணமாக இருக்கின்றேன். நீங்கள் வேண்டாம், உங்கள் சரீரம் வேண்டாம், உங்களுடைய பொருள் வேண்டாம், உங்களுடைய பரிசும் வேண்டாம், உங்களுடைய உணவு வேண்டாம், உங்களுடைய பலகாரம் டோலியும் வேண்டாம், உங்களுடைய வாழ்த்து மடல் வேண்டாம், உங்களுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்களுடைய பாராட்டுதல், உங்களுடைய வாழ்த்துக்கள் எதுவும் வேண்டாம். சுதந்திரம். நான் சம்பன்னமான ஆத்மா. வெளியிலிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களுக்கு தாங்களாகவே சம்பன்னமாக இருக்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே சம்பூர்ணமாக இருக்கிறார்கள். எப்படி பரமாத்மா சம்பூர்ணமாக இருக்கிறாரோ அப்படியே ஆத்மாவும் சம்பூர்ணமாக இருக்கின்றது. ஓம் பூர்ண மதத் பூர்ண. இது உபனிடத்தில் எழுதப்பட்டுள்ளது. 108 உபனிடத்தில் இது மிகச்சிறிய, எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறிய உபனிடதம். முதல் வார்த்தையே ஓம். பூர்ண விம் வ சம்பூர்ணக. அந்த சம்பூர்ணத்தில் சம்பூர்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எது மிச்சம் இருக்கிறதோ அதுவும் சம்பூர்ணம்தான். ஆத்மாவும் சம்பூர்ணம்தான். சம்பூர்ணத்திலிருந்து எடுத்தாலும் சம்பூர்ணம், மிச்சம் இருந்தாலும் அது சம்பூர்ணம். அப்படித்தான் நாமும் பாபாவும் சம்பூர்ணம். நமக்கு எதுவுமே தேவையில்லை. அன்பு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, வெளியே இருந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாவற்றை காட்டிலும் முதலாவதான அடையாளம் ஊஞ்சல். ஆக இன்றைய முதல் டியூட்டி, ஹோம்ஒர்க் என்ன? கார்டன் இருக்கும், பக்கத்தில் தோட்டம் இருக்கும், இல்லைன்னா தேடுங்க, இல்லைன்னா ஊஞ்சல் படம் வரையுங்க, அதில் தன்னை அமர்த்திக்கோங்க. ஒரு கயிறு ஞானம், இன்னொரு கயிறு குணம். ஒரு கயிறு குணம், இன்னொரு கயிறு சக்தி. அதில் ஆடிக்கொண்டே இருங்கள். ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அனுபவம் செய்யுங்கள். நான் சம்பன்னமாக இருக்கிறேன், நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன், நான் அதிர்ஷ்டசாலி, நான் பாக்கியசாலி, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னிடம் எல்லாம் இருக்கிறது. கையேந்தும் பழக்கம், கையேந்தும் சமஸ்காரம் நம்மை பலகீனப்படுத்தி இருக்கிறது. யாரை சந்தித்தாலும் பிச்சை பாத்திரத்தை நீட்டிக்கொண்டு நிற்பது. அமிர்த வேலை எப்படி செய்வது? பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முரளி ஞாபகத்திலே வரலையே, நான் எப்படி நினைக்கிறது? எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்துட்டையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஒருத்தட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துட்டையும் வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் கேள்வி கேட்பாங்க. என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், இதை செய்யவா அதை செய்யவா? சாப்பிட்றத பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஏன்னா இது நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபிக்குது. ஹூ ஆர் யூ அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கேள்வியே இருக்குது. அன்னைக்கு கூட நாம் கேட்டோம், சந்திரகுப்தர் கேட்குறார், அன்பு செய்வது தப்பான விஷயமா என்ன என்று. சாணக்கியர் என்ன சொன்னார்? அப்படிலாம் இல்லையே, கண்டிப்பாக அன்பு செய்யத்தான் செய்யணும், அன்பு செய்வது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் யார் அன்பு செய்யணும்? வியாபாரி செய்யட்டும், விவசாயி செய்யட்டும், யார் படை வீரனோ அவன் செய்யட்டும், அவங்களுக்கு அது சரி. ஆனால் அகண்ட பாரதத்தை நிர்மாணம் செய்யணும், அகண்ட பாரதத்தினுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அப்படிப்பட்ட நீ எந்த விஷயத்திலேயுமோ எந்த மனிதனிலேயோ மாட்டிக்கொள்ளவே கூடாது. நீயோ அகண்ட பாரதத்தை நிர்மாணிக்க வேண்டும், முழு பாரதத்தினுடைய சக்கரவர்த்தி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட உனக்கு எந்த விஷயமும் எந்த மனிதனும் ஆதாரமாக இருக்கவே கூடாது. யாரோ ஒரு மனிதனிடம் மாட்டிக்கொள்வது, யாரோ ஒரு மனிதனை தன்னுடைய உலகமாக ஆக்கிக்கொள்வது, அவருக்குள்ளேயே தன்னுடைய எல்லாவற்றையும் பார்ப்பது, முழு உலகத்தையும் பார்ப்பது, அவரை மட்டுமே அன்பு செய்வது, அவர் ஒருவரிடமே தன்னுடைய எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பது, அது எல்லாமே மாயை, பிரம்மை, வலை. ஆனால் யார் ஒருவர் அகண்ட பாரதத்தை நிர்மாணம் செய்ய இருப்பவரோ, யார் ஒருவர் முழு பாரதத்திற்கும் சக்கரவர்த்தி ஆக இருப்பவரோ, அவருக்கு யாரோ ஒரு மனிதனை மட்டும் அன்பு செலுத்துவது என்பது தவறாகி விடுகிறது. யாரோ ஒரு மனிதரை தன் அன்பானவர் ஆக்கிக் கொள்வது, சதா அவரை மட்டுமே தன்னுடைய உலகமாக ஆக்கி கொண்டிருப்பது, அந்த ஒருவருக்குள்ளேயே தன்னுடைய எல்லாவற்றையுமே பார்ப்பது, அவருடைய குணத்தை பாடுவது, அவருடைய விசேஷத்தை பார்ப்பது, அவரை மட்டுமே அன்பு செய்வது, அவருக்குள்ளேயே தன்னுடைய எல்லாம் இருப்பதாக நினைத்து கொள்வது, இது ஒரு பிரம்மை, இது ஒரு வலை, பிரம்ம வலை. உலகத்திற்காக வந்திருப்பவர் ஒருவருக்காக இருக்கவே முடியாது. எல்லாம் வெளியே செல்லட்டும். எல்லாவற்றிற்கும் முதல் அடையாளம் என்னது? ஊஞ்சல். ஊஞ்சலுக்கான படம் வரையுங்க, இல்லைன்னா ஊஞ்சலில் நீங்களே போய் உட்காருங்க. இரண்டாவது, ஏறும் கலை. அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய அனுபவம் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். நேற்று நான் எங்கே இருந்தேனோ அதைவிட இப்பொழுது நான் முன்னேறி இருக்கிறேன். இப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. முந்தி நான் ரொம்ப நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ செய்யலை. முதல்ல நான் ரொம்ப நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸ் புருஷார்த்தி, எக்ஸ் முயற்சியாளர், முன்னாள் முயற்சியாளர்,
முதல்ல நானும் கூட 2 மணிக்கு எந்திரிச்சேன், ஆனால் இப்போ என்ன ஆச்சு? முதல்ல நானும் கூட நிறைய முரளியை படிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்ன ஆச்சு? முதல்ல நானும் கூட ஒரே ஒரு முறை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு? ஆனால் முதல்ல நானும் கூட நான் ரொம்ப இதை பண்ணேன் அதை பண்ணேன். ஒரு பொழுதும் இப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நாம் பின்னால் போய்விட்டோம் என்று நினைக்காதீங்க. இப்பொழுது உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. முதலில் தீவிர புருஷார்த்தத்திற்கான அனுபவம் மட்டுமே இருந்தது. இப்பொழுதோ கீழே விழுந்த அனுபவமும் அதோடு சேர்ந்து விட்டது. ஏதாவது ஒன்று சேர்ந்து விட்டால் நாம் எப்படி கீழே இருப்பவராக இருக்க முடியும்? நாம் இப்பொழுது மெச்சூர்டு, பக்குவம் அடைந்தவராகிவிட்டோம். தீவிர புருஷார்த்தத்தின் அனுபவமும் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. 0 புருஷார்த்தத்தினுடைய அனுபவமும் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருந்து புருஷார்த்தம் காணாமலேயே போய்விட்டது. அவர்கள் எந்த விதமான முயற்சியும் செய்கிறதே இல்லை. முரளியை படிக்கிறதில்ல, தனக்காக படிக்கிறதில்ல, தனக்காக முரளியை சிந்தனை செய்கிறது கிடையாது. அதில் எந்த விதமான ஈடுபாடும் உங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஈடுபாடெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சேவை, அவ்வளவுதான். சேவை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சேவை இல்லைன்னா அவங்க குழப்பமாயிடுவாங்க. சேவா சேவா சேவா, இரவும் பகலும் சேவா. ஏதாவது சேவா இருந்தால் சொல்லுங்கள். அவங்கள ஒரு இடத்துல உட்கார்ந்து முரளி படிங்கன்னு சொல்லுங்கள். ஐயோ, இது என்னுடைய வேலையே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. இதையெல்லாம் செய்கிறதுனால ஒன்றும் ஏற்படாது. பாபா சொல்லிட்டாரு, ஆத்மானு புரிஞ்சுட்டு பாபா நினைவு பண்ணுங்க போதும். இந்த முரளி படிக்கிறது, முரளி சிந்தனை பண்ணுறது, இந்த வட்டத்துலலாம் நான் மாட்டிக்க மாட்டேன்னு விவரமாக பேசுவாங்க. ஒருபோதும் நான் முன்னை விட பின்னால் இருக்கின்றேன் என்று நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கீழே விழுந்து விட்ட அனுபவமும் சேர்ந்திருக்கிறது. பதித்தம் ஆகியிருக்கக்கூடிய அனுபவமும் சேர்ந்திருக்கிறது. விகாரத்தினுடைய அனுபவமும் சேர்ந்து விட்டது. எந்த விகாரம்? ஞானத்திற்கு வந்த பிறகு உற்பத்தியான விகாரம். ஞானத்திற்கு வந்த பிறகு கீழே விழுந்த அனுபவம், ஞானத்திற்கு வந்த பிறகு மாட்டிக்கொண்ட அனுபவம், ஞானத்திற்கு வந்த பிறகு துக்கத்தினுடைய அனுபவம் எல்லாமே சேர்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்போது முந்தியை விட உயரத்தில் இருக்கிறீங்க. அதனால் ஒரு பொழுதும் நான் முன்னால் நல்லா இருந்தேன்னு நினைக்காதீங்க. முன்னால் நல்லா இல்லை, இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. இப்போ நல்லா இல்லைன்னு நல்லா ஆகுங்க. இன்றைக்கு தான் அந்த நாள், நல்லவர் ஆகுவதற்கான, சிறந்தவர் ஆகுவதற்கான நாள். பட்டியினுடைய 21 நாள் முடிந்து விட்டது. யார் இன்னைக்கு வரைக்கும் எதையும் செய்யலையோ இன்றையிலேருந்து ஆரம்பம் பண்ணுங்க. இன்றைக்கு முரளியில் கூட பாபா சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறீங்க? மூழ்குவதற்காக. 2வது, எப்பொழுதும் இதை சிந்திங்க, நான் முன்னேறும் கலையில் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் அனுபவம் நம்மோடு சேர்ந்து கொண்டு வருகிறது. முதலில் ஆரோக்கியத்தினுடைய அனுபவம் இருந்தது, இப்பொழுது நோய்பட்டதனுடைய அனுபவமும் இருக்கிறது. இப்பொழுது அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஃப்ராக்சர் ஆன பிறகு, ஹாஸ்பிட்டலில் இருந்த பிறகு, 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்த பிறகு, புருஷார்த்தம் 0 ஆன பிறகு, அமிர்த வேலை இல்லை, ஞானம் இல்லை, இப்படியெல்லாம் அனுபவம் கிடச்சிருக்குது. ஒருபோது இதை யோசிக்காதீங்க, நான் பின்னால் போயிட்டேன்னு நினைக்காதீங்க. பின்னால் போயிருந்ததுக்கான ஒரு அனுபவம் நமக்கு இப்போ சேர்ந்துருக்கிறது. இன்னொருத்தர் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். சூஃபி ஞானி ஒருத்தர் கூட இப்படி சொல்லியிருந்திருக்கிறார், நான் உனக்கு கற்றுத்தருவதற்கு காரணம், நான் உன்னை விட புத்திசாலி, உன்னை விட அறிவாளி. ஏனெனில் உன்னை விட நான் அதிகம் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறேன், அடிபட்டு இருக்கின்றேன். மது அருந்துவதை விடுவது எப்படி அப்படின்னு இங்கே இருந்துட்டு யாராவது சொல்கிறார், இங்கே அமர்ந்துட்டு. உங்கள் எதுக்க இருக்கிறவங்க எல்லாருமே மது குடிக்கக்கூடியவங்க. ஆனால் மது அருந்துறதை விடணும்னு சொல்கிறவங்க ஒரு பொழுதும் மது அருந்தியதே கிடையாது. ஆனால் இன்னொருத்தர் 30 வருஷம் குடிச்சிட்டு இருந்தார், இப்போ முழுசாக குடிக்கிறதை விட்டுட்டார். அவர் இப்போ எல்லாரையும் மது குடிக்கிறதுலேருந்து விடுதலை செய்துட்ருக்கிறார். நம்முடைய ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு பையன் வந்திருந்தார். அவருடைய அம்மா அந்த பையனை அழைச்சிட்டு வந்திருந்தார். அவ்வளவு அடிமையாக இருந்தார் மதுவுக்கு. மட்டும் இல்லை, கஞ்சா குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட், அபின், எல்லா விதத்துலேயுமே அவருடைய பை நிறைஞ்சிருக்கும் இந்த மது வஸ்துக்களால், போதை தரக்கூடிய வஸ்துக்களால். இதெல்லாம் பத்தாதுன்னு அடிக்கடி காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சாத சன்னியாசிகள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப அரிய வகை போதை தரக்கூடிய வஸ்துக்களை கூட வாங்கிட்டு வந்துடுவார். அவரை இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இங்கே கொஞ்ச நாள் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவருக்கு இங்கே இருக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை. தூங்கிக்கிட்டே இருப்பார் மருந்து கொடுத்ததுனால. இரவெல்லாமே கூட கூச்சல் போட்டுட்டு இருப்பார். உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம், தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு மது, போதைக்கான பொருளை பற்றி. பிறகு நாங்கள் யோசித்தோம், இங்கே அவருக்கு மருத்துவம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பினோம். மது அல்லது போதை பழக்கத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ரீஹாப் சென்டருக்கு அனுப்பியிருந்தோம். 3 மாதம் அங்கே இருந்தார். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கெட்ட பழக்கமும் விடுபட்டது. 6 மாதம் அங்கே இருந்தார். அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, தன்னுடைய முழு வாழ்க்கையை அங்கே அர்ப்பணம் செய்தார். இப்போ அவர் அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் மற்றவர்களை போதையிலிருந்து விடுதலை செய்கிறார், விடுவிக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதரால் தான் மற்றவரை விடுவிக்க முடியும். அவர் சொன்னால் அதனுடைய பிரபாவம் ஏற்படும், ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை விட்டுட்டு நம்மளே மாதிரி ஆட்கள் யாராவது ஒருத்தர் போய் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொன்னால் யாராவது விடுவாங்களா? நம்மிடத்துல எந்த அனுபவமே கிடையாது போதையை பற்றி. ஆனால் அவங்களிடத்துல அந்த அனுபவம் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், ஒரு மது கிடைக்கல, போதை கிடைக்கல, கஞ்சா கிடைக்கலன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு துளி கிடைச்சா கூட அவங்களுக்கு எவ்வளவு துடிச்சு போகிறாங்க. சில பேர் ஷூக்கு போடுற பாலிஷை கூட சாப்பிட்டுடுவாங்க. அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, கருப்பு கருப்பாக கண்ணில் என்ன பட்டாலும் சாப்பிட்ருவாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அது மாதிரி அந்த கலரில் எது இருந்தாலும் சரி, அவங்க எதையும் சாப்பிடுவாங்க, மண்ணை கூட சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேணும், அந்த கிரேவிங் இருக்கும். அந்த கிரேவிங், அந்த ஏக்கம், அந்த தேடல் பயங்கரமாக இருக்கும். சரீர மானசீக கிரேவிங் இருக்கும். சரீர மானசீக சைக்கோ கிரேவிங் இருக்கும். அந்த ஏக்கம் இருக்கும், தேடல் இருக்கும், அடக்க முடியாத ஆவல் இருக்கும், தேடல் இருக்கும். கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன், சாப்பிட கிடைக்கல, மதுவோ போதையோ சாப்பிட கிடைக்கலன்னா நான் எப்பவுமே செத்துடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கும். அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஆக நீங்கள் எப்போவுமே முன்னால் தான் இருக்கிறீங்க. ஒரு பொழுதும் நினைக்காதீங்க நான் பின்னால் போயிட்டேன், பின்தங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொழுதுமே நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் முன்னால் இருக்கிறேன். அப்படி இல்லாட்டாலும் கூட நான் இன்னைக்கு முன்னால் போயிடுவேன். ஆக இன்றைக்கு அதிர்ஷ்டசாலி, அதாவது முன்னேறும் கலையில் இருப்பவர்கள். இது 2வது பாயிண்ட். 3வது, அதிர்ஷ்டசாலி ஆத்மானாலே அவங்க முன்னால் என்ன தென்படும்? கஜானாவே கஜானா அப்படிங்கிறது தென்படும். ஏன்னா எது உள்ளே இருக்குதோ அதுதான் வெளியிலையும் தெரியும். உள்ளுக்குள் அழகு இருக்கிறதுனா வெளியில் எல்லாமே அழகாக தென்படும். ஒருவேளை உள்ளுக்குள்ளே காமம் இருக்குதுன்னா வெளியவும் காமம் தான் தென்படும். எது உள்ளே இருக்கிறதோ அதுவே வெளியே தெரிகிறது. உள்ளே தூய்மை இருக்கிறதுனா வெளியேயும் தூய்மை தான் தென்படும். உள்ளுக்குள்ளே விகாரம் இருக்கிறதுனா நிர்விகாரத்தில் கூட விகாரத்தை தேடிட்டு இருக்கும் ஆத்மா. ஒரு சன்னியாசி ஒரு ஹோட்டலில் இருந்திருந்தார். அவருடைய ரூம் ரொம்ப மேலே இருந்துச்சு, மேல் மாடியில் இருந்துச்சு. 3வது அடுக்கு மாடியில். அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்னை தொடர்ந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த சன்னியாசி கூப்பிடுறார். முழு டீமே வருது. ஏன்னா அவர் மிகப்பெரிய சன்னியாசி. அவங்க கேட்குறாங்க, யார் உங்களை பார்த்துட்ருக்குறாங்க, யார் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க? பக்கத்தில் ஒரு பைனாக்குலர் இருந்துச்சு. இந்த பைனாக்குலரில் பாருங்கள், எதிர்த்த பில்டிங்கில் அந்த தூரத்தில் ஒரு பில்டிங்கில் இருந்துட்டு ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாருன்னு பைனாக்குலரை கொடுத்தார். அவசியம் இப்பொழுது கூட ஏதோ இன்னும் ஒளிஞ்சிருக்கிறது. அதன் காரணமாக பயம் இருக்கிறது. பிரம்மச்சரியம் என்பது பயத்தை கடந்து செல்வது. பிரம்மச்சாரிணியோ அல்லது பிரம்மச்சாரியோ, ஆண்களோ அல்லது பெண்களோட இருந்து தூரத்தில் ஓடி போகிறது கிடையாது. எல்லா இடமும் என்ன தென்படும்? அதே கஜானாவே கஜானா. 4வது, அதிர்ஷ்டசாலி ஆத்மாவினுடைய அடையாளம். ஒவ்வொருவரையுமே எப்படி பார்ப்பாங்க? அனாதி சுரூபத்தில் பார்ப்பாங்க. இவர் யார்? என்னுடையவர், நம்முடையவர், சிநேகி. எல்லோரும் என்னுடையவர் தான், எல்லோருமே என்னுடையவர், யாருமே தனித்தவர்கள் கிடையாது. பிகே, நான் பிகே, இந்த பிரிவெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாரும் நம்முடையவர்கள். 5வது, ஒரு பாபாவினுடைய குழந்தை என்றால் எல்லோருமே யார்? பாயி, சகோதர சகோதரன். 6வது, ஒரே ஒரு சுப பாவனை, சிரேஷ்ட பாவனை. என்னது? ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன ஆகிடணும்? சுகமுடையவராயிடணும். ஒவ்வொரு ஆத்மாவுமே சாந்தமாகிடணும். உலகத்திற்காக சுப பாவனையினுடைய கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தாமாகவே நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாம் பிடிச்சு யாருக்கும் கோர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரையும் பிடிச்சு இந்த ஞானத்தை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணத்திற்கான அந்த கிரணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 7வது, எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அன்பு. எங்கே எல்லைக்கு உட்பட்டது இருக்கிறதோ அங்கே துக்கம் இருக்கும். எங்கே எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்குமோ அங்கே சுகம் இருக்கும். எல்லைக்கு உட்பட்டவைகளை உடைக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தி, ஒரு உலகாய மனிதர் முழு வாழ்க்கையுமே எல்லைக்கு உட்பட்டதில் கழிக்கின்றார். தன்னுடைய சுயநலத்தை கடந்து அவர்களால் பார்க்கவே முடிவதில்லை. அடுத்தது ஞாரா பியாரா, விடுபட்டு இருப்பது, அன்பாய் இருப்பது. எப்போ விடுபடணும், எப்போ அன்பாய் இருக்கணும், இது பற்றிய ஒரு லிஸ்ட்டு. எந்த கண்டிஷனில் அன்பாக இருக்கணும், எந்த கண்டிஷனில் சூழ்நிலையில் முற்றிலும் விடுபட்டவர் ஆகிடணும். ஆக இன்றைக்கு முரளியிலிருந்து ஹோம்ஒர்க் நம்பர் 2 இதுதான், விடுபட்டிருப்பது, அன்பாக இருப்பது. இதற்கான லிஸ்ட்டை உருவாக்கணும். 7 கண்டிஷன். அப்படி
எங்கே ஆழமான அன்பை தாரணை செய்யணும். அதே மாதிரி ஒரு 7 கண்டிஷன் எழுதுங்க. எங்கே நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, முற்றிலும் விடுபட்டு இருப்பது. அப்படி 7 பாயிண்ட் எழுதுங்க. எங்கே அன்பாக இருக்கணும், எங்கே விடுபட்டு இருக்கணும், 7 பாயிண்ட் தனித்தனியாக எழுதுங்க. இது நமக்கு 2வது ஹோம்ஒர்க்கு. பாபா கூறுகிறார், விதவிதமான ஆத்மாக்களுடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்கை புரிஞ்சிருக்கிறீங்க, ஆத்மாவுடைய லைட் மைட்டை புரிஞ்சிருக்கிறீங்க, எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கிறீங்க, எல்லா சக்திகளையுமே பிரயோகம் பண்ணுங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும்? விடுபட்டு இருந்து அன்பாக இருந்து செய்யணும். லவ்விங் அண்ட் டிட்டாச்டு. அடுத்தது 9வது, ஆடாதிருப்பவர் மற்றும் சாட்சியாக இருப்பவர். புத்தி ஏகாக்கிரதாவாக இருக்கணும், ஆன்மீக சம்பந்தம் இருக்கணும். இதன் மூலமாக என்ன ஆகும்? எல்லா சக்திகளும் நமக்கு சகயோகம் கொடுக்கும். தன்னை புரிந்து கொண்டால், மற்றவர்களுடைய கதாபாத்திரத்தை புரிந்து கொண்டால் நாம் ஆடாதவராய் சாட்சியானவராய் இருப்போம். ஏனெனில் எப்படி நாம் மற்றவங்களுடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வரோம், விதவிதமான ஆத்மாக்களுடைய தொடர்பில் வர்றோம், அப்போது சாட்சி பாவனை துண்டிக்கப்பட்டுடுது. இந்த சாட்சி பாவனையை தொடர்ந்து வச்சுக்கணும். இதற்கு நமக்கு ஏகாக்கிரதா வேணும், விடுபட்டும் இருக்கணும், சாட்சியாகவும் இருக்கணும். கடைசி பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப். திரிகாலதரிசி 3 புள்ளி. என்ன, ஏன், எப்படி இதெல்லாம் கிடையாது. ஃபுல் ஸ்டாப் மெடிடேஷன். என்ன மெடிடேஷன் பண்ணணும், என்ன தியானம் பண்ணணும்? முற்றுப்புள்ளி தியானம். ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, ஐ எம் எ காம்ப்ளான் பாய், ஐ எம் எ காம்ப்ளான் கேர்ள், ஐ எம் எ ஃபுல் ஸ்டாப் பாய், ஐ எம் எ ஃபுல் ஸ்டாப் கேர்ள், ஐ எம் எ ஃபுல் ஸ்டாப் சோல். ஃபுல் ஸ்டாப் ஆத்மா அப்படின்னா அர்த்தம் என்ன? அழுவது கிடையாது. இது ஏன் இப்படியாச்சு, இது ஏன் அப்படியாச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இது ரொம்ப மோசம், எல்லாமே மோசம், நான் பேசவே மாட்டேன், என்னைய பாராட்டணும், என்னைய கொண்டாடணும், என்னைய பாராட்டாமல் புகழாமல் நான் வரமாட்டேன், எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், என்னைய பாராட்டணும், என் பின்னாலேயே வரணும், என்னை சுற்றி வரணும், எதையாவது செய்யுங்க. அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். இதுக்கு என்ன சொல்கிறோம்? கவனத்தை தேடும் பழக்கம். யாருமே வரலைன்னா என்ன பண்ண வச்சுருவாங்க, யாருமே வரலைன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? அதுக்கு ஒரு யுக்தி என்னென்னா, மூச்சை இழுத்து விடுவாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் யாரும் வரலைன்னா எதையாவது தீங்கு விளைவிக்கக்கூடியதை சாப்பிட்டுடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மனிதர் வந்துடுறார். இப்படி மதிப்போடு நான் சொல்கிறேன், அதிகமாக பெண்கள் தான் வர்றாங்க. ஸ்ட்ரெச்சரில் இருப்பாங்க, 3-4 பேர் கூட இருப்பாங்க, இழுத்து மூச்சு விடுவாங்க, ரொம்ப சோகமாக பாவமாக. அவங்க மூக்கில் டியூப் மாட்டி விட்டால் போதும், சரியாயிடுவாங்க முற்றிலும். அப்புறம் திரும்பி போயிடுவாங்க. இது கவனத்தை தேடுவது. என் மீது கவனம் கொடுங்க, என்னைய பாருங்கள், எனக்கு காய்ச்சல் அடிக்குது, இருமுது, என் உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து நான் தூங்கிட்டுருக்கிறேன், இனி யாருமே பார்க்கல, ஒரே ரூமில் தான் இருக்கிறோம், என்னைய பாருங்கள், இங்கே கை வச்சு பார்த்தா, நெத்தியில் கை வச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், முற்றிலும் நல்லாயிருக்கும், எனக்கு தலையை சாய்ச்சிக்கிறது ஒரு தோள் வேணும், கொஞ்சம் அழுவதற்கு, என்னைய கொண்டாடணும், என்னைய பாராட்டணும், அப்போந்தான் நான் வருவேன், நான் கண்டிப்பாக வருவேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட கெஞ்சி கேட்கணும், அப்போந்தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன், நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன், என்னைய தேடிவாங்க, என்னைய கெஞ்சி கேளுங்க, என்னைய பாராட்டுங்க. ஏதாவது சிரமத்தில் மாட்டிக்கிறது. ஆக இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? ஃபுல் ஸ்டாப் மெடிடேஷன், முற்றுப்புள்ளி வைத்துவிடும் தியானம். இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் வேலை செய்யணும்? இந்த முரளியில் இந்த 10 விஷயம் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? முதல் விஷயம் என்னது? சாந்தி ஸ்தம்பத்தில் என்ன இருக்கிறது? ஊஞ்சலாக இருக்கிறது. சாந்தி ஸ்தம்பம் நம்முடைய லொக்கேஷன் நம்பர் 1. சாந்தி ஸ்தம்பத்தில் ஊஞ்சல் மாட்டப்பட்டிருக்குது, நம்ம ஆடிட்டுருக்குறோம். ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு போகிறோம், அங்கே ஏறும் கலை, ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நாமே தாமாகவே முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அங்கே ஏணிப்படி இருக்குது. பாபாவுடைய கமராவுக்கு போகிறோம், கதவை திறந்ததுமே கஜானா தான் தென்படுகிறது. அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் யாரோ அவங்க எங்கே பார்த்தாலும் கஜானா தான். அப்புறம் குடிலுக்கு போகிறோம், போய் பார்த்தோம், யார் உட்காந்துருக்கிறாங்க? நமக்கு ரொம்ப பிரியமானவங்க யோகா பண்ணிகிட்ருக்கிறாங்க. அனாதி ரூபத்தில் நம்முடைய சிநேகி, ரொம்ப அன்பானவங்க, எல்லையில்லாத அன்புடையவங்க. அப்புறம் முற்றத்தில் பார்க்குறோம், எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் சகோதர பார்வை, எல்லாருக்காகவும் சகோதர திருஷ்டி. இந்த வகுப்பில் வந்தோம் அப்படின்னா சாந்தி ஆகிடணும், சுகமாயிடணும். இங்கே உட்காருங்க இந்த ரிசப்ஷனில். அதிர்ஷ்டசாலி ஆத்மானாலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சாந்தி சுகம் கிடைக்கணும். ஓம் சாந்தி பவன் எல்லைக்கு அப்பாற்பட்டது, எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம், எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு, எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, எல்லைக்கு உட்பட்டதில் துக்கம், எல்லைக்கு அப்பாற்பட்டதில் சுகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம். ஞாரா பியாரா, விடுபட்டு அன்பாக இருப்பது. சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும், விதவிதமான ஆத்மாவினுடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் எப்போ விடுபட்டு இருக்கணும், எப்போ அன்பாக இருக்கணும்,
இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் உட்காந்துருந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், அப்போ புரிய வரும். பக்கத்தில் இருக்கிற ரூம் அப்படின்னா ஓம் சாந்தி பவனுக்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய பாபா ரூம். இந்த பாபா ரூமில் உட்கார்ந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், அப்போ புரிய வரும் எங்கே அன்பாக இருக்கணும், எங்கே விடுபட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்தது லைப்ரரி. லைப்ரரியில் எத்தனை பேர் வராங்க, விதவிதமான புத்தகங்கள் படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். சிலர் ஞானத்தினுடைய புத்தகம், சில பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, சில பேர் அரசியலை பற்றி விவாதிக்கிறாங்க. ஆனால் சாட்சியாக பார்த்துட்டே இருங்க. இந்த உலகமும் கூட ஒரு மிகப்பெரிய லைப்ரரி. இங்கே விதவிதமான மக்கள் வர்றாங்க, விதவிதமான புத்தகங்களை படிச்சுட்டே இருக்கிறாங்க. சில பேர் இங்கே லைப்ரரிக்கு வர்றதே வேறு காரியம் பண்ணுறதுக்காக வராங்க. மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேராக உட்காந்துருப்பாங்க அங்கே லைப்ரரியில், காலேஜ் லைப்ரரியில். புஸ்தகம் அங்கே ஒரு ஓரமாக கீழே கிடக்கும். இங்கே ரெண்டு பேராக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க இடத்துல நம்ம உட்காரவே முடியாது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்திங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அங்கே இடம் ஃபிக்ஸாக இருக்கும், பேர் எழுதாமல் பேர் எழுதப்பட்டிருக்கும், இது இன்னாருக்கு என்று. அவங்க இடத்துல நம்ம உட்காரவே முடியாது. அப்போது சாட்சி மெடிடேஷன் ஹால், ஃபுல் ஸ்டாப் மெடிடேஷன் ஹால், திரிகாலதர்சி, ஏன், எதற்கு, எப்படி, இப்படி இல்லை அப்படி, எதுவுமே புதிதல்ல. இந்த 10 விஷயங்கள். பிறகு இந்த முரளியில் நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கிறாங்க. அதில் குஜராத்தை சேர்ந்தவங்களை பார்த்து பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இரவு முடிஞ்சிடுச்சு, இப்போ பிரகாசமே பிரகாசம்தான் இருக்கிறது. யூபிக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, இனிமையே இனிமை. டெல்லியில் என்ன இருக்கிறது, பாபாவோட இதயம் இருக்கிறது. ராஜஸ்தான்கிறது என்னது, கர்ம பூமி, சரித்திர பூமி, அவதரன் பூமி, சிரேஷ்ட பூமி, மகான் தீர்த்தஸ்தலம். பஞ்சாபில் என்ன இருக்கிறது, அழிவற்ற சிம்மாசனம். பாபா அழிவற்ற சிம்மாசனத்தில் இருக்கிறார் அப்படின்னா குழந்தைங்களும் கூட அழிவற்ற சொரூபத்தில் இருக்கிறாங்க. நான் அகால தக்தி, நான் அழிவற்ற சிம்மாசனதாரியாக இருக்கிறேன். அடுத்து நான் அகால சொரூபம், என்னை காலன் சாப்பிடவே முடியாது. மரண பயம் முடிந்து விட்டது. எல்லாவற்றை விட மிகப்பெரிய பயம், மனிதனை வருத்தக்கூடிய பயம் என்னது, மரண பயம். நான் செத்துறக்கூடாது, எனக்கு ஒன்றும் ஆகிடாதானே, நான் சாக மாட்டேன் இல்லையா, இந்த எக்ஸ்ரேல தெரியுது ஒரு சின்னதாக கட்டி மாதிரி, இது ஒன்றும் கேன்சர் கட்டி இல்லை இல்லையா அப்படின்னு பயத்தில் அச்சத்தில் கேட்குறாங்க. இன்னொரு முறை சொல்லிவிடுங்களேன், இது ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, இல்லை வேறு யாராவது இன்னொரு டாக்டர்கிட்ட போய் நான் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணுமா அப்படின்னு பயத்தோட கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிவிடுங்க, ஒன்றும் ஆகிடாது இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, நான் செத்துற மாட்டேன் இல்லையா, இந்த கட்டி ஒன்றும் பெருசாகிடாது இல்லையா, இது கேன்சர் இல்லை இல்லையா, இவ்வளோ கேள்வி கேட்பாங்க பயத்தில். அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய நோயை பார்த்துட்டு சிலர் தனக்குத்தானே யோசிப்பாங்க, அந்த நோய் எனக்கு இல்லை தானே அப்படின்னு பயப்படுவாங்க. ஒவ்வொரு கருப்பு தடமும் உங்களுக்கு கேன்சர் தடமோன்னு தோணும், ஒவ்வொரு சின்ன கட்டியும் இது கேன்சர் கட்டியோன்னு தோணும். இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க, எதை பார்த்தாலும் இது இந்த நோயாக இருக்குமோ, இது இந்த நோயாக இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நோயை பற்றிய பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாம்பே, அழகான இடம், பாபா சொல்லியிருக்கிறாங்க, விதிப்படி விஸ்தாரமான சேவை. அடுத்தது எம்பி மகாகாலேஸ்வர், பாபாவினுடைய ஸ்தானம், நிராகார ஸ்தானம். இந்த டயக்ராம் எழுதுங்க. இந்த டயக்ராமில் பஞ்சாபுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், டெல்லிக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அதையெல்லாம் எழுதணும். இன்னொரு டியூட்டி என்ன அப்படின்னா, 3வது டியூட்டி, இந்த முரளியில் பாபா ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்லோகனில் என்னென்ன செய்ய முடியும். ஒன்று, ஸ்லோகனுடைய விஷயத்தை எழுதுங்க. ஸ்லோகன் என்ன, சதா குஷியாக இருக்கணும், மேலும் மற்றவர்களையும் குஷிப்படுத்தணும். இதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை எழுதுங்க, 100 வார்த்தையுடைய ஒரு கட்டுரை. இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குது, இப்படி சின்னதாக நீங்கள் எழுதுங்க. மற்றவங்களை குஷிப்படுத்தணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நம்ம குஷி கொடுக்கணும். சின்ன விஷயங்கள், நீங்கள் அதை எழுதினா மட்டும் போதாது, போய் அதை செய்யணும். எழுதக்கூட வேண்டாம், அதை செய்யுங்க. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 விஷயமாவது செய்யுங்க, மற்றவங்களை குஷிப்படுத்தக்கூடிய காரியம். ஒரு நாள் டீச்சர் சொல்கிறாங்க, நல்லதையே செய்ய வேண்டும், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த நாள் டீச்சர் கேட்குறாங்க, யார் யார் என்னென்ன நன்மைகள் செய்தீர்கள், உதவிகள் செய்தீர்கள் என்று கேட்குறாங்க. ஒரு முதல் மாணவன் வர்றான், நான் ஒரு வயோதிக பாட்டியை, ஒரு மூதாட்டியை ஒரு மாணவன் சொன்னால், நான் ஒரு வயோதிக பாட்டி, அவங்களுக்கு சரியாக பார்வை தெரியல, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. நான் அவங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ரோடை கடந்து போகிறதுக்கு ரொம்ப உதவி செய்தேன்னு சொன்னார். டீச்சருக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேலை பண்ணியிருக்கிற வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. 2வது மாணவனை பார்த்து கேட்குறார் டீச்சர், நீ என்ன நல்ல காரியம் பண்ண நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2வது மாணவனும் அதே சொன்னால், ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு பார்வை சரியில்லாமல் இருந்துச்சு, நான் அவங்களை ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னான்.
அந்த ஆசிரியருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படியோ நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் 3வது மாணவனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன பண்ணேன்னு டீச்சர் கேட்குறாங்க. என்ன நல்ல காரியம் பண்ணேன் நேத்துன்னு சொல்லிட்டு. அந்த 3வது மாணவனும் சொல்கிறான், ஒரு வயோதிக பாட்டி இருந்தாங்க, நான் உங்களுக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ டீச்சருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அது என்ன 3 பேருக்கும் ஒரே மாதிரி வந்து வயோதிக பாட்டி கிடைச்சாங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பசங்க சொன்னாங்க, பாட்டி என்னமோ ஒரே ஒரு பாட்டி தான் இருந்தாங்க, அந்த அம்மா போகவே மாட்டேன்னு தான் சொல்லுச்சு. நாங்கள் கட்டாயப்படுத்தி தரன்னு இந்த பக்கம் போய் இழுத்து விட்டோம், அப்புறம் அந்த பக்கம் போய் இந்த பையன் இழுத்து விட்டான் அப்படின்னு மாறி மாறி இந்த பாட்டியை அங்கேயும் இங்கேயும் அழைச்சி விட்ருக்குறாங்க உதவி செய்கிறோங்கிற பேரில். அந்த பசங்க சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்யுங்க, ஆனால் கட்டாயப்படுத்தி உதவி யாருக்கும் செய்யாதீங்க. ஆளை வந்து பார்த்து பார்த்து பிடிச்சு பிடிச்சு ஞானத்தை வந்து திணிக்கக்கூடாது. ஆக மற்றவர்களை குஷிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், இது 2வது. இப்போ 3வது ஒரு ஸ்லோகன் கார்டு உருவாக்கணும். ரொம்ப க்ரியேட்டிவாக முடிஞ்சால் உருவாக்குங்க. இது வந்து ஆப்ஷன் தான், வாய்ப்புகள் உங்களுக்கு 4 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன ஸ்லோகன் எழுதப்பட்டிருக்கிறது, சதா குஷியாக இருக்கணும், மற்றவங்களையும் குஷிப்படுத்தணும். இப்படி ஒரு ஸ்லோகன் வந்து கார்டு வந்து க்ரியேட்டிவாக சித்திரத்தோடு எழுதணும். கடைசி ஜாய் ஜேர்னல் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருந்ததற்கான, மகிழ்ச்சிப்படுத்தியதற்கான டைரி குறிப்பு வந்து நீங்கள் எழுதணும். ஒரு வாரத்துக்கான டைரி எழுதுங்க. இன்றைக்கு நான் எந்த ஒரு விஷயத்தில் மற்றவர்களை குஷிப்படுத்தினேன் அப்படின்னு டைரி குறிப்பு எழுதுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுங்க. நான் இன்றைக்கி ஏதாவது கொடுத்தேன் யாருக்காவது, அவங்க குஷி அடைஞ்சாங்க. நான் இன்னாருக்கு இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன், இதை கேட்டதுமே இன்னார் இப்படி குஷி அடைஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுங்க. இல்லை, நான் யாருக்குமே நான் இதுவரைக்கும் குஷி கொடுத்ததே இல்லை, துக்கம்தான் கொடுத்துருக்குறேன், ஆனால் இன்றைக்கி நான் குஷியை ஏற்படுத்தினேன். கொஞ்சமாவது குஷிப்படுத்துங்க. தூரத்தில் இருந்தாவது குஷிப்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மெசேஜ் அனுப்பியாவது நீங்கள் குஷிப்படுத்துங்க. சில பேர் நம்முடைய மன்னிப்புக்காக நாம் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அதன் மூலமாக கூட அவங்க மகிழ்ச்சி அடையலாம். ஆக இந்த 4 விஷயங்கள், முதல்ல வந்து ஒரு கட்டுரை 100 வார்த்தை உடையது. 2வது டெய்லி குஷி, மற்றவங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஓரிரு விஷயங்கள் எழுதணும். 3வது இந்த கார்டை கிரியேட் பண்ணணும். 4வது வந்து ஜாய் ஜேர்னல். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருந்துச்சு, சத்தியம் மற்றும் அசத்தியத்தினுடைய பாயிண்ட் வந்துச்சு. உங்களுடைய, அதாவது ஆத்மாவினுடைய அசல் ரூபம் என்ன, மாயாவினுடைய போலி ரூபம் என்ன. நீங்கள் உங்களுடைய அசல் சொரூபத்தில், உண்மையான சொரூபத்தில் நிலைச்சிருங்க. மாயாவினுடைய போலியான ரூபம் என்னது, கோபப்படுவது, அசாந்தமாக இருப்பது, பேராசைப்படுவது, விகாரம் கொண்டு இருப்பது. விகாரம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்னது, மாயாவினுடைய போலி ரூபம். ஆக இன்னைக்கு 10 விஷயம் பார்த்துருக்குறோம். நம்பர் 1 என்னது, அதிர்ஷ்டசாலி ஆத்மாவை பற்றி பார்த்தோம். எது உண்மை எது பொய் இது பார்த்தோம். அப்புறம் முழுமையாக 7 மாநிலத்தை சேர்ந்தவங்களை வந்து பாபா சந்திக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்லோகன் பார்த்தோம், குஷியாக இருக்கணும், மேலும் மற்றவங்களுக்கு குஷி கொடுக்கணும், குஷிப்படுத்தணும், சதா காலம், அது முக்கியம். சதாங்கிற வார்த்தை பாபாவுக்கு பிரியமானது. டபுள் அப்படிங்கிற வார்த்தை கூட பாபாவுக்கு பிரியமானது. ஓம் சாந்தி. அடுத்தது ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி கொடுக்குறவங்க வந்து நிக்கிதா சிஸ்டர். இவங்க குஜராத் சூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைய முரளியினுடைய அனுசாரமாக ஆக்டிவிட்டி செய்ய இருக்கிறாங்க. இன்றைய ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இன்றைக்கு பாபா முரளியில் வந்து எந்தெந்த ஜோனை பற்றி மகிமை பாடியிருந்தார் அதன் அனுசாரம் இருக்க போகுது. அதில் என்னென்ன பாயிண்ட் வந்துச்சோ அதன் அனுசாரம் ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கும். காண்பிக்கக்கூடிய சித்திரத்தில் எந்த ஜோன் அப்படிங்கிற பெயரையும் நீங்கள் சொல்லணும், ஜோன் பெயர் சொல்லணும். அதற்கு அந்த ஜோனுக்கு பாபா என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க முரளியில், அதையும் நீங்கள் சொல்லணும். ஒரு சித்திரம் காண்பிக்கிறாங்க. அது ஒரு விரல் கொண்டு மலையை தூக்குறது போல் காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வாத்தியம் இசை கருவி வந்து ஒன்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாபா கொடி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, பாபா முரளியில் எந்த ஜோனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த சித்திரம் வந்து டில்லிக்கான சித்திரம். ஒன்று தில், இதயம் உடையவர்கள், இதயம் நிறைந்தவர்கள். 2வது வந்து மகிழ்ச்சியினுடைய இசைக்கருவியை வாசிக்கணும். அடுத்தது விரல், ஸ்தாபனைக்கான ஃபவுண்டேஷன் வந்து ஸ்தாபனை பண்ணணும், அஸ்திவாரத்தை ஸ்தாபனை பண்ணணும். 2வது வந்து எல்லாருமே வந்து சகயோகங்கிற ஒரு விரல் கொடுக்கணும். அடுத்தது சப்தத்தை எழுப்ப வேண்டும், சுகம் சாந்திக்கான கொடி ஏற்ற வேண்டும். 2வது சித்திரம் காண்பிக்கிறாங்க. ஒரு சிம்மாசனம் வரையப்பட்டிருக்கிறது. அது சித்திரம் எதுக்காக அப்படின்னா பஞ்சாப் சித்திரம். பஞ்சாபில் வந்து அகால் தக்த் நிஷின், அழிவற்ற சிம்மாசனம் பற்றி பாபா சொல்லியிருந்தாங்க.
அகால் தக்த் அழிவற்ற சிம்மாசனம் பற்றி முரளியில் என்ன சொல்லியிருந்தார்? 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த சித்திரம் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தான் பற்றி பாபா என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபவுண்டேஷன் போடக்கூடியவங்க, மகான் தீர்த்த தாமத்தை சேர்ந்தவங்க, சரித்திர பூமி, பாபாவினுடைய கர்ம பூமி. அடுத்த சித்திரம் காண்பிக்கிறாங்க. ஸ்வீட்டு வந்து வரையப்பட்டிருக்கிறது. யூபிக்காக பாபா சொல்லியிருந்தாங்க. ஸ்தூலத்துலேயும் இனிமையாக இருக்கணும், சூட்சுமத்துலேயும் இனிமேலும் இனிமையாக இருக்கணும். பாபா இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அடுத்த சித்திரம் காண்பிக்கிறாங்க. இந்த சித்திரம் வந்து குஜராத்துக்கானது. இரவு போய்விட்டது, வெளிச்சமே வெளிச்சம். அதை பற்றி பாபா என்ன சொன்னாங்க? இருள் முடிந்து விட்டது. இப்போ 2வது ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம பார்க்கணும், 2 சகோதரர்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது புதுசை வந்து பார்க்கணும். என்ன புதியது இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஸ்தூலமாக எதையும் பார்க்க வேண்டாம். அவங்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய முடி எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். பரிஸ்தாவாக பாருங்கள். இவர்களிடம் என்ன புதுமை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். முரளியினுடைய ஆதாரத்தில் தேடணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அன்பாக இருக்கிறார்கள், விடுபட்டு இருக்கிறார்கள், ஆடாத அசையாது இருக்கிறார்கள், சாட்சியாக இருக்கிறாங்க, 3 காலத்தை உணர்ந்தவராக இருக்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். அப்புறம் என்ன இருக்கிறது? அனாதி, ரூஹானி, ஆத்மீக சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாபாவினுடைய குழந்தைங்க. புதுசைத்தான் நீங்கள் தேடணும். உண்மை போலி அதை தேடணும். அதுவும் இல்லை. சதா குஷி, நத்திங் நியூ, எதுவுமே புதிதல்ல. மிலன் சார், சந்திப்பது, மற்றவரோடு இணக்கமாக இருப்பது, இதுதான் பாயிண்ட்டு. அடுத்தது டிராஃபி கொடுக்க போகிறாங்க. அதற்காக வந்திருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து தன்னுடைய அறிமுகத்தை, தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க. இங்கே முதல்ல வந்து சிஸ்டர் பெயர் வந்து வைசாலி. குஜராத்தில் சூரத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. முன்பெல்லாம் வந்து எனக்கு முரளி பாயிண்ட்ஸ் வந்து அடிக்கடி மறந்து போயிடும். அடுத்த நாள் வந்து சிஸ்டர் கேட்பாங்க, நேற்று வானியில் வந்து பாபா என்ன சொன்னார் அப்படின்ட்டுன்னு. ஒரு பாயிண்ட்டு கூட ஞாபகத்தில் இருக்காது. அப்போ எனக்கு தோணும், நான் இங்கே வந்துட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேனோ அப்படின்னு கூட தோணும். எப்போ வந்து பாபா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்த இந்த பட்டியலை வந்து நான் ஜாயின் பண்ணணும், அப்பொழுதுலேருந்தே நினைவு செய்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் கிடச்சிது, யுக்தி கிடச்சிது. இப்போல்லாம் வந்து நல்லபடியாக எனக்கு பாபாவுடைய பாயிண்ட்ஸ், முரளி பாயிண்ட்ஸ் நினைவில் இருக்குது. அப்புறம் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அடிக்கடி அமிர்தவில் யோகா பண்ண உட்காருவேன். மூக்கு உரிகிறது, மூக்கு துடைக்கிறதுலையே வந்து எனக்கு முழு நேரமும் போயிடும், எனர்ஜியும் போயிடும். அப்புறம் எப்போ பட்டியில் ஜாயின் பண்ணணும், அப்போ பால் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த நோய் வந்து விட்டு போயிடுச்சு. அதாவது நான் முழு ஆரோக்கியமாயிட்டேன். இது மட்டும் இல்லை, 3 நோய்கள் இருந்துச்சு. அந்த 3 நோயிலிருந்தும் நான் இப்போ வந்து முற்றிலுமாக வந்து விடுபட்டுட்டேன், குணமாயிட்டேன். சாந்தி. அடுத்த சிஸ்டர் வந்து தன்னுடைய அனுபவம் சொல்ல இருக்கிறாங்க. பிகே நாகமணி சிஸ்டர். விஜயவாடா, மங்களகிரி, ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம வெறுமனே வாணி கேட்டுட்டு இருந்தோம், வர்ணனை செய்துட்டு இருந்தோம், கிளாஸில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் ப்ராக்டிக்கல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ பட்டியில் ஜாயின் பண்ணணும், அப்போது ப்ராக்டிக்கல் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் நமக்கு கிடைக்கிது. இந்த பட்டியில் ஞானத்தினுடைய ஆழத்தில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. மேலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி, அது நமக்குள்ளே நிறைய மறைஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வெளிப்படுது. அப்படி எனக்கு அனுபவமாச்சு. இந்த பட்டிக்காக எல்லா சகோதர சகோதரிகளும் ரொம்ப உழைப்பு கொடுத்துருக்குறீங்க. சச்சின் பாய் கூட ரொம்ப ஆழமாக செல்றதுக்காக ரொம்ப முயற்சி செய்துட்ருக்கிறாங்க. ஆகவே பாபாவுக்கும் மற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், விசேஷமாக சச்சின் பாய்க்கும் பல கோடி மடங்கு நன்றி. ஓம் சாந்தி. அடுத்தது கர்நாடகா குல்பர்காவிலேருந்து சாந்தா பெகன் வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அனுபவம் சொல்கிறாங்க. நான் ஜூலையிலேருந்து இந்த அவ்யக்த கிராந்தி பட்டி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அவ்வளவு புளிப்பு இனிப்பெல்லாம் சாப்பிடுவேன். அதே மாதிரி மிர்ச்சி மசாலா காரம்லாம் கூட நிறைய சாப்பிடுவேன். மேலும் வந்து எண்ணெயில் பொரித்த விஷயங்கள், பொரித்த பண்டங்களெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். பிடித்திருந்துச்சு. என்னால் வந்து உண்ணாம் நோன்பெல்லாம் இருக்கவே முடிஞ்சதில்லை. அப்படியே ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் கூட மனசார அதை செஞ்சுருந்தது கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், நாம ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல நிம்மதியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பழங்கள் சாப்பிட்றதுல கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது.
பழங்கள் வந்து நோயாளிகள் தானே சாப்பிடுவாங்க. நான் ஏன் சாப்பிடணும்? நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பேன் எப்பவும். ஆனா, இப்போ இந்த 4 மாதங்களா இந்த அவ்யக்த கிராந்தி, அவ்யக்த முரளிக்கான இந்த வகுப்பெல்லாம் கேட்குறோம். இப்போ கிளாஸ் கேட்குறேன், ஹோம்வொர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்த பிறகு இப்போது அவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது எனக்குள்ள. இப்போ நவராத்திரியிலேருந்து நான் ஒரே ஒரு முறை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப கம்மி, உப்பு ரொம்ப கம்மி, அப்புறம் நிறைய பழம் எடுத்திருக்கிறேன். அப்புறம் நிறைய பழம் எடுத்துகிட்ருக்கிறேன். பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்றேன். இப்போ வரைக்கும் தாளித்த அந்த வறுத்த பொரிச்ச ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்றதில்ல. முற்றிலும் அதிலேருந்து நான் விடுபட்டுட்டேன். எப்படி அதிலேருந்து நான் விடுபட்டேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹை ப்ரெஷர் இருந்துச்சு. எனக்கு ஹைப்பர் அசிடிட்டி இருந்துச்சு. மேலும் உடலில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. மூச்சு விடுறதுல கூட நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப வெயிட் வேறு அதிகமாயிட்டு இருந்ததுனால ரொம்ப இன்னும் பெரிய குழப்பமாக இருந்தது. இப்போ நான் அவ்வளோ லேசாயிட்டேன். முற்றிலுமாக டாக்டர் கூட டிஎம்டி பண்ணணும்னு சொன்னாங்க, எக்கோ பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போது வந்து நான் இப்போ முற்றிலும் வந்து லேசாயிட்டேன். அசிடிட்டி கம்மியாயிடுச்சு. முற்றிலும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பிபி இல்லை, சுகர் இல்லை, தைராய்டு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். ஆகவே வந்து இந்த ஏஞ்சல் ஆஃப் சிவா டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமக்காக சகோதரர்கள் கூட நல்ல ஒரு புதிய பாதையை வந்து தேடி கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த பாதையில் நாம் இப்போ முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். கண்ணில் கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. டாக்டர் கூட ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா படிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா படிக்கலாம், எழுதலாம். உங்களுக்கு எந்த ஆப்ரேஷனுக்கான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் வந்து இந்த பட்டியில் ஜாயின் பண்ண பிறகு நிறைய ஞான சிந்தனை, ஞான கடைசல் அதிகமாகி இருக்கிறது. அதனால் வேஸ்ட்டுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. சென்டர் நிர்வாகத்தில் கூட நிறைய சிரமங்களை அனுபவம் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரியவங்க, சின்னவங்க, முன்னால் பின்னால் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் இப்போ எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பார்க்க வேண்டான்னு பாபாவும் சொல்லிட்டார். இப்போது நாமளும் முன்னேறிட்டுருக்குறோம். நம்மளோட சேர்ந்திருக்கிறவங்களையும் முன்னேற வச்சிட்ருக்குறோம். சச்சின் பாய் வந்து உண்மையிலேயே சத்தியத்தை தனக்குள்ளே நிறைச்சி வச்சிருக்கிறவர். சச்சின்னா உண்மை, இன்னுன்னா உள்ளுக்குள்ளே. சச்சி இன் அப்படிங்கிற பெயரே அவருக்கு பாருங்கள், ட்ராமா சார் கரெக்டாக கிடச்சிருக்கிறது. உள்ளுக்குள்ளே சத்தியத்தை நிறைச்சி வச்சிருக்கிறார். நமக்கும் சத்தியத்தை கொடுத்து வழி காமிச்சிட்ருக்கிறார். ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை வந்து வெளிப்படைய வச்சுருக்கிறாங்க, புருஷார்த்தம் பண்ண வச்சிட்ருக்கிறாங்க. முன்பெல்லாம் வந்து பிரம்மா பாபாட்ட, மம்மாட்ட, தாதிகிட்டெல்லாம் பாலனை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யார் பாலனை பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு மனசில் நிறைய சிந்தனை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல டீம் உருவாகிடுச்சு. ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளுக்கு வந்து நல்ல வழி கிடைச்சிட்ருக்குது, பாலனை கிடைச்சிட்ருக்குது. எங்கெங்கே போனாலுமே நல்ல விழிப்புணர்வோடு புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த அவ்யக்த கிராந்தி பட்டி மூலமாக எல்லாருமே வந்து நல்ல குஷியாக இருக்கிறோம். இந்த பாதையில் நாம் போய் மற்றவங்களையும் நம்ம அழைச்சிட்டு போகணும். இந்த டீமினுடைய உழைப்பு அவ்வளவு சாதாரணமானதில்லை, ஈஸியானதில்லை. ஆனாலும் அவங்க அவ்வளோ உழைத்து ஈஸியாக்கி நம்மையும் வந்து முன்னேற வச்சிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து சகோதரருக்கும் டீமுக்கும் மிக மிக நன்றி. ஓம் சாந்தி. அடுத்த சிஸ்டர் வந்து தன்னுடைய அனுபவம் சொல்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ராஜேஸ்வரி. கர்நாடகா குல்பர்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிப்ரவரியிலேருந்து இந்த அவ்யக்த கிராந்தியில் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல வந்து இது முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கக்கூடிய சென்டரில் எல்லா சகோதரிகளும் மற்றும் மாதாக்களும் கூட வந்து இந்த கிராந்தி பட்டியில் இணைஞ்சிருக்கிறாங்க. பரீட்சையை எழுதிட்டுருக்கிறாங்க. முதல்ல மாதாக்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. முதல்ல ஒரு முரளியிலேருந்து ஆரம்பித்தோம். கனடாவில் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்குறோம். முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. எனக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறதுல. ஆனால் இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. எல்லாருமே டோட்டலாக எழுதுகிறாங்க. காலையில் வந்து எங்கள் சென்டரில் வந்து சாகார முரளி இருக்குது. மாலை நேரத்தில் வந்து கம்பல்சரி வந்து அவ்யக்த முரளியை நாங்கள் படிக்கிறோம். இதன் மூலமாக என்ன ஆகிடுச்சுன்னா, கிளாஸில் உள்ள எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கிறது. மார்னிங் கிளாஸ் வர்றவங்க கூட பிறகு ஈவினிங் சாயங்காலமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பரீட்சைக்காக. இப்போது உணவு கட்டுப்பாட்டில் கூட கிட்டத்தட்ட 50% மாதாக்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க.
சகோதரர்கள் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுடைய காரியத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் மாதாக்கள் பிஸியாக இருந்த போதும் கூட வராங்க, பரீட்சை எழுதுகிறாங்க. அதில் எல்லா விதமான தரப்புலையும் இருக்கிறாங்க. ஒரு மாதாஜி பார்த்தீங்க அப்படின்னா 4 வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது, வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் கூட இப்போ அவங்க நல்ல விதமாக முரளி கேட்குறாங்க, படிக்கிறாங்க, பரீட்சை எழுதிட்டுருக்கிறாங்க. இன்னொரு மாதாஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கூட அவங்க எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ சரியான பாதை இப்போ நமக்கு கிடச்சிடுச்சு. ஆரம்பத்துலலாம் 4, 5 சகோதரிகள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதாஸும் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் 50% பரீட்சை எழுத ஆரம்பித்தாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 90% ஆகிட்டாங்க. ஆகவே முழு டீமுக்கும் மனசார உள்ளபூர்வமாக நன்றி சொல்லிக்கிறோம். குறிப்பாக சகோதரருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓம் சாந்தி.